வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டயட் பிரேக்ஃபாஸ்ட்டோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 375. இதில் ஒரு பவுல் ஓட்ஸ் உப்புமாவும் ஒரு முட்டையும் அடங்கும். இப்போ நம்ம ஓட்ஸ் உப்புமா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த உப்புமாவுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வறுத்துக்க போகிறோம். மணம் வர வரைக்கும் நீங்கள் இதை வறுத்துக்கணும். ஓட்ஸை வறுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் கொஞ்சமாக நறுக்கின பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் நறுக்கின கேரட், ஒரு 1/4 கப் பச்சை பட்டாணி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்கிற காயெல்லாம் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா வேக விடலாம். இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இதோ காய் வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் கூட நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ஓட்ஸை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட போகிறோம். தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தண்ணி வத்துற வரைக்கும் வேக விடுங்க. இதோ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. ஓட்ஸ் உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோ நம்மளோட ஸ்கிராம்பிள்டு முட்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் சாப்பாடுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு பவுல் அளவுக்கு ஓட்ஸ் உப்புமா, அப்புறம் ஒரு வறுத்த முட்டை. இந்த ஒரு பவுல் ஓட்ஸ் உப்புமா உங்களுக்கு கிட்டத்தட்ட 230 கிராம் வரும். இந்த ஓட்ஸ் உப்புமாவில் 7.8 கிராம் ப்ரோட்டீனும் 13 கிராம் ஃபேட்டும் 30 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 7.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஒரு வறுத்த முட்டை கிட்டத்தட்ட 60 கிராம் வரும். இதில் 7 கிராம் ப்ரோட்டீனும் 7.8 கிராம் ஃபேட்டும் 1.5 கிராம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. இதில் ஃபைபர் இல்லை. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.